சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/6/2026 வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 12ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 10:22 வரை, விசாகம் நட்சத்திரம் இன்று இரவு 7:16 வரை. இந்த நாளின் ஒரு சுப அமைப்பாக, சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. வயதிற்கேற்ற வகையில் என் பிள்ளை அந்த விஷயத்தை செஞ்சது, இந்த விஷயத்தை செஞ்சது, என் பிள்ளை மாதிரி உண்டுமா, இவனை பெற்றதுக்கு நம்ம என்ன பெருமைப்படணும், எப்படிப்பட்ட தவம் பண்ணமோன்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் வரக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு ஏதாவது ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தாசில்தார்ட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன், விஏஓட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன், அதை ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மகளிர் உரிமை தொகை கேட்டு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக அரசு உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் அனுகூலம் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலருக்கு தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை சம்மதம் வாங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சொத்து விஷயத்தில் அண்ணனுக்கு இப்படி பண்ணுறார், அக்காவுக்கு இப்படி பண்ணுறார், எனக்கு இப்படி பண்ணுறார்ன்ற மாதிரியாக தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடு, கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், அல்லது வீடு கட்ட ஆரம்பித்தேன், பாதியில் நிற்கிது, வீடு கட்டியே ஆகணும், ஏதாவது ஒன்று அப்படியே ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு இதை தூக்கி அதை தூக்கி போட்டு ஏதாவது ஒன்று பணம் பிரட்டலாம்னு நினச்சா பணம் பிரட்ட முடியலன்னு சொல்லிட்டு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் பணம் கட்ட முடியாமல் இருப்பவர்கள், அல்லது ஏற்கனவே வாங்கினதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பணப்பிரச்சனை டக்குன்னு தீரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால, சுகாதிபதி இன்றைக்கு நண்பரோடு இருக்கின்ற காரணத்தினால நண்பர்களின் மூலமாக பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அவர்கிட்ட போய் இன்றைக்கி நம்ம கேட்குறதுக்கு என்ன, திருப்பி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையான்ற மாதிரியாக ஒரு நண்பரிடம் நீங்கள் இன்றைக்கு போய் உதவி கேட்டு அவரும் டக்குன்னு சரி பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு நாள் இவர் செஞ்சுருக்கிறார்ல, நம்ம திருப்பி பண்ணணுன்ற மாதிரியாக ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்குதல், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல் என்பது போன்ற சில நிலைகள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே இருந்து முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாதுன்றதில் கொஞ்சம் தெளிவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நண்பர் இன்றைக்கி ராசியில் இருக்கிறார், கூடவே ராசிநாதனும் அவர் கூட இருக்கின்றதுனால என்ன ஒரு நிலைமையிலையும் டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிச்சிடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கூட சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. இந்த ஒரு விஷயத்துக்கு தம்பியை சேர்த்துக்கலாம், இந்த ஒரு விஷயத்துக்கு தங்கச்சியை சேர்த்துக்கலான்ற மாதிரியாக ஏதாவது ஒரு நிலையில் அவர்களுக்கு நாம் செய்கிறது அல்லது நமக்கு அவங்க செய்கிறதுன்ட்டு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. நெருப்பு தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு இல்லைன்னா அந்த தொழிலை பண்ண முடியாது, இந்த இது இருக்காதுன்ற மாதிரியான துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள், ஹோட்டல் வச்சுருப்பவங்க, லீஸுக்கு எடுத்துருக்கிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த வருமான குறைவுகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். விரையாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் அதிபதி புதனும் அங்கேயே இருக்கிறதுனால நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பொருளை இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுக்கறது என்கின்ற மாதிரியாக சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும், அல்லது வீட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு நிலையான நல்ல வருமானம் வருவதற்கான வழிகள் தெரியக்கூடிய, அந்த வழிகளுக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கிழக்கு திசையில் இன்றைக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் இருக்கும், அல்லது கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்களிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய தன்மை, நீங்களே அங்கே போவதற்கான அனுமதிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு சூரியனால் ஏற்படக்கூடிய நல்லவைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக ராசியிலே இன்றைக்கு சுபகிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் கடகத்திற்கு எதுவும் கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய சூரியன் இன்றைக்கு லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கிறார். வெற்றியை கொடுக்கக்கூடியவரான புதனும் அங்கே அவருடன் இணைந்திருப்பது என்பது கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களில் நம்ம தப்பு பண்ணமோ அந்த தப்பை எப்படி திருத்திக்கிறதுன்றதில் ஒரு ஆலோசனையில், தனக்குத்தானே சுய பரிசோதனையில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் தோல்வி இல்லை, வெற்றிகளாக தோல்விகள் மாறப்போகின்றன என்பதை நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். என்னென்ன மாற்றங்கள்? கடையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், கடைக்கு உதவியாளர்கள் கிடைப்பது, கடைக்கு ஏதாவது ஒரு வகையில் பார்ட்னர்ஷிப் போன்றவர்கள் கிடைப்பது என்பது போன்ற ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மேல் நிலையிலிருந்து கீழ்நிலை வரைக்கும் கடை வச்சிருக்கிறவங்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக வீடு வீடுக்கு செய்து போகக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல ராசிநாதனோடு உட்கார்ந்திருக்கிறார். தொழில் ரீதியாக செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி செலவு ஆகும், ஆனால் இன்றைக்கே வருமானம் வராது. 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். அதற்குள்ளே எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இன்வெஸ்ட் போடுற மாதிரி இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாயை போட்டுட்டு, 10 ரூபாயை போட்டுட்டு, லட்சத்தை போட்டுட்டு ஒரு வாரம் 10 நாள் காத்திருக்கணுமேன்ற ஒரு மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஏதாவது ஒரு நிலையில் இன்றைக்கு தன் கையை விட்டு ஒரு பொருள் போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஆனால் அந்த பொருள் போகிறதுனால பெரிய நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒன்று. அரசு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்திலேயே அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சில ஆயத்தங்கள், ஆரம்பங்களை இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள் பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறதுனாலையும், ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும், வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை, உயர்வு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் அதிபதியோடையே இருக்கக்கூடிய சிறப்பு நாள். இன்னைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேலதிகாரிகளோடு இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள், முதலாளியோடு இருந்து வந்த அமைப்புகள் எல்லாம் விலகி இந்த வேலையிலேயே நீடிக்கலாம் என்கின்ற ஒரு சந்தோஷ அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத லாப அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகும். வியாபாரம் நடக்குது, தொழில் நடக்குது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, சாப்பிட்றேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 9, 11 கூடியவர்கள் இன்றைக்கு பாக்கியத்திலேயே சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா?
தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பிள்ளைகளை பற்றிய சந்தோஷம், சிலருக்கு தம்பதிகள், அதாவது நாட்பட்டும் குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லோருக்குமே பெரிய அளவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை, சிறு குழந்தைகளின் மேலே கவலைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான மருத்துவ முறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு என தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இப்போது 8ஆம் இடத்தில் மறைந்திருந்து 8ஆம் அதிபதியோடையே இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மைக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை போய் அடைய வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறேங்க, சாயந்தரம் வரைக்குமே கொஞ்சம் சிரமமாகி போச்சுங்க, 4 மணி வரைக்கும் அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா அப்படின்னே தெரியல, டக்குன்னு 4 மணிக்கு பிறகு பார்த்தா இந்த இடத்துல இவர் இப்படி அமைஞ்சார், இந்த இடத்துல திடீர்னு ஒரு சந்திப்பு நடந்தது, இந்த இடத்துல திடீர்னு எனக்கே ஒரு ஒரு ஐடியா ஏற்பட்டுச்சு, அதன் மூலமாக நீங்கள் பொழுது நல்லதாக போயிடுச்சுங்கன்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட, ஆரம்பத்தில் அது கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தாலும் கூட, மத்தியான சாப்பாட்டை எங்கே வச்சு சாப்பிட்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அலைஞ்சிட்டுமேன்ற மாதிரியாக இருந்தாலும் கூட, மாலை 4 மணிக்கு பிறகு நான் நடக்கக்கூடிய சில மாறுதல்களின் மூலமாக தொழில் அமைப்புகளில் ஒரு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய, அவர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார். 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் கணவன் மூலமான அமைதி, கணவன் மூலமான சந்தோஷம், மனைவி மூலமான வருமானம் போன்ற அமைப்புகளை இன்றைக்கு தனுசு ராசிக்கார ஆண் பெண் தம்பதிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். என்னோட வருமானத்தை விட மனைவியும் வேலைக்கு போனாங்கன்னா அதன் மூலமாக ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்குமேனு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இரட்டை வருமானம் வரக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு மச்சாங்கிட்டிருந்து உதவி, மாமனார்கிட்டிருந்து உதவி, ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்களான்னு பார்க்கக்கூடியவர்கள், பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இல்லை என்றாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் இது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மனைவி வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினருக்கு இருக்கும். நண்பர்களின் மூலமான ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகளில் நல்ல தோழமை அமைப்புகள், ஒரு பெண்ணால் ஆணுக்கு உதவி, ஆணால் பெண்ணுக்கு உதவின்ட்டு ஒரு உயரிய நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்கின்ற 6-8 சம்பந்தம் அப்படியே நல்ல பலனை செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இந்த வாரம் முழுக்க, அடுத்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது முன்னர் கொடுத்து வைத்திருந்த பணம், கைவிடப்பட்ட பணம், இந்த விஷயம் நமக்கு கை கொடுக்கவே கொடுக்காது, இந்த பணம் நமக்கு திரும்ப வரவே வராதுன்னு சொல்லிட்டு ஒன்றை கைவிட்டிருந்த அமைப்பு திரும்ப கை கொடுக்கக்கூடிய, அந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னையா நமக்கு கூட நல்லதெல்லாம் நடக்குது என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளை நம்பி இந்த உலக சூழலின் காரணமாக நம்ம தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் சரியான அப்படியே அந்த திசையிலேயே போகிறது. கவலைப்படாதீர்கள், இந்த வாரத்திற்குள்ளேயே நல்லது நடக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு 3 வருட காலத்திற்கு தேவையான நல்ல ஆர்டர்கள், உற்பத்தி ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இன்றைக்கு 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். ஆண் பெண் உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில்
பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் தொல்லைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு சம்மதிக்காத குழந்தை இந்த வேலைக்கு போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, அதைத்தான் செய்வேன், இதைத்தான் செய்வேன், இந்த திருமணத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை அல்லது இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுடைய அபிப்பிராயத்திற்கு மாறாக இன்னொரு கருத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வசம் இன்றைக்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் மங்கள விஷயங்களே நடக்காதோன்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்பட வேண்டாம். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாகவே குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அற்புதமான மாற்றங்கள் அவர்களிடமிருந்து தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கும்பராசிக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரனே இல்லைங்க, கடந்த 3 வருஷமாக எனக்கு நல்லதுகளே நடக்கலைங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கவலைப்படாதீர்கள். உங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் செயல்படும் என்கின்றதை இன்றைக்கு நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கு கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் நல்ல கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஜென்மச்சனி கொஞ்சம் அடங்கித்தான் பலன் தரும் என்பது தாங்க உண்மை. வீடு வாங்கிறது சம்மந்தமாக இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே எப்படியோ இந்த வீடை வாங்கிடலாம் அல்லது ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கிடலாம், அட்லீஸ்ட் ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு மனையை வாங்கி போட்டுடலாம். அவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இன்வெஸ்டாகவாவது இருக்கட்டும் என்கின்ற மாதிரியாக கையில் இருக்கக்கூடிய சிறு பொருளை கொடுத்து அதன் பிறகு கடனை வாங்கியாவது ஒரு பொருட்சேர்க்கை, வீடு சேர்க்கை, வீடுமன சேர்க்கை ஒன்று வேண்டும் என்கின்ற எண்ணம் உறுதியாகக்கூடிய அதற்கான நடவடிக்கைகள் இந்த வாரமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. அதுவும் கடனுக்கு தான் வாங்குவீங்க. ஒரு டியூ போட்டு வாங்கிடலாம், அந்த டியூவை கூட இந்த சம்பளத்திலே கட்டிட முடியும் என்கின்ற மாதிரியாக உங்களை பற்றி உங்களுக்கே கொஞ்சம் சிறிதளவாவது நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வீடு மனை வாங்க விற்க ஜோதிடம் பார்க்குறது அவசியமாங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் இந்த வீடு மனை வாங்க விற்கன்ற கேள்வியை விட ஜோசியம் பார்க்குறது அவசியமான சுருக்கமாக கேட்டு போயிருக்கலாம். ஜோதிடமே நம்முடைய வாழ்வியல் அங்கம் தானே அப்படின்னு தான் ஜோதிடர்களாகிய நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். ஜோதிடமும் ஒன்று தான், வாழ்க்கையும் ஒன்று தான். அப்போ வாழ்க்கையில் ஒரு பகுதி தானே இந்த வீடு மனை வாங்கிறது விற்கிறது எல்லாமே. அப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது, இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறது, என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடவுள்கிட்ட போகிறேன் அல்லது ஒரு ஜோதிட நம்பிக்கையோடு ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறேன். அல்லது எனக்கே ஜோதிடம் தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தாக்கங்களின் காரணமாக புதன் வலுத்தவர்கள் எல்லோருக்குமே, இன்னும் சிலருக்கு நான் சொல்லுவேன், ஜோதிடர்களை விட இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கிறது என்பது தான் உண்மை. அப்போ ஜோதிடருக்குன்னு ஒரு தனி அமைப்புகள்லாம் இல்லை. ஜோதிடர் பொருள் ரீதியாக ஜோதிடர் பார்த்தா அவர் ஜோதிடராக இருக்கிறார். பொருள் ரீதியாக கமர்ஷியல் ரீதியாக இல்லாமல் தனக்குத்தானே ஜோதிடம் பார்த்து கொள்ளுபவரும் ஓரளவுக்கு ஜோதிடர் தானே. ஆக வாழ்வியலுக்குள் ஜோதிடம் அங்கமாகிவிட்கின்ற இந்த காலத்தில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பார்ப்பது அவசியமானா உங்கள் மனசை பொறுத்தது அவசியம்தான் அல்லது அவசியம் இல்லை தான் அப்படின்னு ஆகிடும். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, வீடு மனை வாங்க விற்க ஜோதிடம் பார்ப்பது அவசியமா? வீடு மனை வாங்க போகிறீங்க, அந்த இடம் நல்லா இருக்குமா? இன்றைக்கு நமக்கு என்ன தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது? ஒருவேளை வில்லங்கம் இருக்குமா, வில்லங்கம் இருக்காதா? 6-8 தசாபக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அல்லது அட்டமத்து சனியாக நடந்துக்கிட்டு இருக்குங்க ஐயா. அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? ஒருத்தர் வருவார், ஐயா அந்த இடம் 10 லட்சம் போகும், 2 லட்சத்துக்கு கொடுக்குறதா இருக்கிறார், ரொம்ப கஷ்டங்க அப்படி இப்படின்னுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கடனை வாங்கி நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த இடம் வில்லங்க இடமா இருக்கும் அல்லது அவருடைய இடமாகவே இருக்காது. நீங்கள் டபால்னு தூக்கி 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா பேராசை, 10 லட்சத்துக்கு கிடைக்க வேண்டிய இடம் 2 லட்சத்துக்கு கிடைக்குதேன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் கொஞ்சம் மனதை அடக்கி
ஜோதிடத்திற்கு போய் அப்படியே ஜோதிடர்கிட்ட ஏங்க இந்த மாதிரி 10 லட்சத்துக்கு இடம் வந்து 2 லட்சத்துக்கு வருதுங்க, நான் அதை வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஜோதிடர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அட்டமாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, 6ஆம் அதிபதி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கும் யோசனை பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் 10 லட்சத்துக்கான இடத்த 2 லட்சத்துக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் விற்பாரா அப்படின்னு உங்களை உஷார்படுத்துவார் இல்லையா? இது தாங்க ஜோசியம். அந்த வீடு மனையை வாங்கிறதாக இருந்தாலும் வீடை விற்கிறதாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரியான முறையில் அமைவதற்கு கோட்சார ரீதியாக ஜனனகால ரீதியாக நீங்கள் ஒரு மனையை விற்கப் போகிறீர்கள், அது மனை விற்று உங்களுக்கு பணமாக திரும்ப வரப்போகிறது, அந்த பணமாக வருவதற்கான அமைப்புகள் இருக்கிறதா, விற்று அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா? உண்மையை சொல்லப்போனால் ஒருவர் 10 லட்ச ரூபாய்க்கு கடனை தீர்ப்பதற்காக ஒரு இடத்த விற்று அந்த 10 லட்ச ரூபா கடனை தீர்க்கலாம்னு நினைப்பார். இவர் அந்த 10 லட்ச ரூபாய் இடத்த விற்று 10 லட்ச ரூபாயை வாங்கி வைப்பார். உடனே இவருக்கு அல்லது இவர் மனைவிக்கு அல்லது இவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு டக்குன்னு பெரிய ஒரு மருத்துவ செலவு வந்துடும். உடனே அந்த மனை விற்ற பணம் கடனை தீர்க்காமல் அந்த மருத்துவ செலவுக்கு போயிடும். இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த மனையை விற்காமையே இருந்திருக்கலாம். இப்போ மனையும் போய் இடமும் போய் மருத்துவ செலவுகளுக்கு போய் பணமும் போய் கையில் ஒன்றுமே இல்லை, கடன் அப்படியே இருக்குன்னு ஆகிடும் இல்லையா? இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு வீடு மனை விற்பதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை என்று வந்து விடுகின்ற போது ஜோதிடம் பார்ப்பது அவசியம் என்பது உண்மைதாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.